ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாம வந்து பார்த்தோன்னா, ஒரு நிரந்தரமான உங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ 3 புதிய நோட்டிஃபிகேஷனா குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுல நீங்க டிகிரி வரைக்குமே வந்து எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரிய பொறுத்தவரைக்கும் 35,400 இருந்து 1,12,400 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும். பெண்களுக்கு வந்து ஃபீஸே வந்து கிடையாது. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 15th ஏப்ரல்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மொத்தமா வந்து ஒரு 3 நோட்டிஃபிகேஷனா குடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க. ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல தான் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழ தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு செயல்படுது. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து குரூப் சி லெவல்ல அந்த போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா ஹெச்சில வந்து பிளம்பர் கேட்டகரி, கார்பெண்டர் கேட்டகரி, கான்ஸ்டபிள்ல வந்து ஜெனரேட்டர் ஆப்பரேட்டர், ஸோ கான்ஸ்டபிள், ஜெனரேட்டர் மெக்கானிக், அதுக்கப்புறம் லைன்மேன் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. வேக்கன்சி வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸா இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பிளம்பர், கார்பெண்டருக்குலாம் வந்து 25,500 இருந்து 81,100 வந்து சேலரியா வந்து வரும். ஸோ மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் வந்து 21,700 இருந்து 69,100 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும். இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேல், ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டுமே குடுத்துருக்காங்க. 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். இது இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷனுமே இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, இப்ப நீங்க பிளம்பர் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 10த் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா ஐடிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். பிளம்பர் ட்ரேட்ல அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கார்பெண்டர் கேட்டகரிக்கு சேம் அதே மாரி தான். நீங்க 10த் முடிச்சுட்டு ஐடில வந்து கார்பெண்டருக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஜெனரேட்டர் ஆப்பரேட்டருக்குலாம் வந்து பாருங்க நீங்க 10த் முடிச்சுட்டு ஸோ ஐடில வந்து எலக்ட்ரீஷியனோ இல்லன்னா ஒயர்மேனோ இல்லன்னா டீசல் இல்லன்னா மோட்டார் மெக்கானிக் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜெனரேட்டர் மெக்கானிக்கும் அதே மாரி தான். டீசல் இல்லன்னா மோட்டார் மெக்கானிக் வந்து ஐடில வந்து நீங்க வச்சிருக்கணும். கான்ஸ்டபிள் லைன்மேனுக்கு வந்து பாருங்க 10த் முடிச்சுட்டு நீங்க வந்து லைன்மேன், எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் இல்லன்னா லைன்மேனுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்மே வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அதாவது பாருங்க இங்க குடுத்திருக்கிற மாரி கான்ஸ்டபிள் பிளம்பருக்கும், கான்ஸ்டபிள் கார்பெண்டருக்கும் வந்து பாருங்க ஹைட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஹைட் வந்து பாருங்க மேலா இருந்தா 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலா இருந்தா 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். செஸ்ட்டுமே இங்க குடுத்திருக்காங்க பாருங்க 76 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன்ல வந்து 81 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். வெயிட் வந்து பார்த்தோன்னா அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாரி வெயிட்டுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. அதே மாரி தான் ஜெனரேட்டர் ஆப்பரேட்டருக்கும் வந்து பாருங்க ஹைட் வந்து இங்க வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஐசைட் இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு வந்து டேட்டூலாம் வந்து போட்டிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அது இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மார்க் வந்து இருக்கும். 2 ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கான குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இங்க குடுத்துருக்காங்க. நான் சொன்ன பத்தில ஹைட், வெயிட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. பிசிக்கல் எஃபிஷியன்சி பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா ரன் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதே மாரி லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. இத வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க இங்க லிங்க் குடுத்துருக்காங்க. வெப்சைட் லிங்க். இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுல லாஸ்ட் டேட் வந்து 15th ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா யார் யாருக்கு ஃபீஸ் கிடையாதுன்னா, பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டிக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 100 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ரெக்ரூட்மென்ட்க்கான சென்டர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எங்க வந்து இதுக்கான நியரஸ்ட் சென்டர் வந்து இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து கிடையாது. ஸோ நமக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டர் வந்து பார்த்தோன்னா பெங்களூர் வந்து இருக்கு. நீங்க பெங்களூர் தான் உங்களுக்கான ஹெட் ஆஃபீஸா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இங்க தான் வந்து உங்களுக்கான சென்டர் ஆஃப் இது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றது வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்க அனெக்ஸர் ஏல வந்து குடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எப்படி ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் எல்லாமே இங்க ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ பேஜ் நம்பர் 25ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிலபஸ் இருக்கு. நீங்க ஒரு போஸ்டிங்க நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சிலபஸ் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம்க்கான சிலபஸ் வந்து கீழ குடுத்துருக்காங்க. அத நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஓகே. இது வந்து பார்த்தோன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன். இதுல குடுத்துருக்காங்க பாருங்க போஸ்டிங். சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரில வந்து வொர்க்ஸ் கேட்டகரிலயும், ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிலயும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு. இதுல வந்து பாருங்க வேக்கன்சி வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. சேலரி வந்து 35,400 இருந்து 1,12,400 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து வரும். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் இதுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாம எஸ்சி, எஸ்டிக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி 5 இயர்ஸ் ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் இருக்கும். ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு.
ஸோ இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் டிப்ளமோவில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நான் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல்லாம் வந்து இருக்கும். நான் என்ன சொன்ன பட்சத்தில் அதே மாதிரி வந்து இதுலேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு செகண்ட் நோட்டிஃபிகேஷனும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் இது மட்டும் தான் உங்களுக்கு போஸ்டிங் மட்டும் தான் வேரி ஆகும். ஸோ இதில் இதுக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். செகண்ட் ஃபேஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த இதுபடி நீங்கள் சிலபஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் தான் வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபைங் மார்க்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் ரன்னு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஆன்லைன் மோடில் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கான ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ₹200 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து இதுக்குமே வந்து 15th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் நோட்டிஃபிகேஷன். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட் மெக்கானிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரோட்டரி விங்கும் ஃபிக்ஸ்டு விங் கேட்டகரிக்கும் வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சேலரி வந்து 29,200லேருந்து 92,300 வந்து சேலரியாக வந்து வரும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் ரேடியோ மெக்கானிக் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்குமே வேகன்சி வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து இருக்குது. மொத்தம் 22 வேகன்சி வந்து பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கான்ஸ்டபிள் வந்து ஸ்டோர் மேன் கேட்டகரிக்கும் ஒரு போஸ்டிங் இருக்குது. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி வந்து 21,700லேருந்து 69,100 வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இந்த இதில் 3 போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 போஸ்டிங் வந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிள் ஸ்டோர் மேனுக்கு மட்டும் 20லேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் ஏர்கிராஃப்ட் மெக்கானிக் அப்ளை பண்ணுறீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து பாருங்கள் அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா குரூப் எக்ஸ் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ரேடியோ மெக்கானிக்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் சிவில் ஏவியேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதில் டெலிகம்யூனிகேஷன் இல்லைனா எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கான்ஸ்டபிள் ஸ்டோர் மேனுக்கு வந்து பாருங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து பாருங்கள் இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கும். ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் மேனுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. மெடிக்கலுமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஐசைட்லேருந்து டேட்டோலேருந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். 100 கொஷின்ஸ் இருக்கும். 100 மார்க் வந்து இருக்கும். 2 ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃபேஸில் சேம் ஆஸ் பர் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, மெடிக்கல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது 3 நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸுமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து ₹100 வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். இதில் வந்து ஃபீஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் ஃபீஸ் இருக்காது. எஸ்சி எஸ்டிக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் சென்டர் வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பெங்களூர் தான் உங்களுக்கு நியர்பை இருக்க போகுது. அங்கே தான் உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 3 நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸுமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.